தன் பிரியையானவள் மொழிந்தது அனைத்தும் ஏமசுடன் அவ்விதமே செய்து அந்நிலையை இன்னதென்று குறிப்பிட்டறிந்து நிர்விகல்ப சமாதியை அடைந்து வெளித்தோற்றத்தை மறந்து நின்றனன். இப்ப ஹேமலேகையோட எக்ஸ்பிளனேஷன் எல்லாம் கேட்டு மீண்டும் அவன் என்ன பண்றான், பிராக்டிஸ் பண்றான். பிராக்டிஸ் பண்ணும்போது அவனுக்கு நிர்விகல்ப சமாதி நடக்குது. அதோட இந்த அத்தியாயம் முடியுது. 9வது அத்தியாயம். நிர்விகல்ப சமாதியை அடைந்து வெளித்தோற்றத்தை மறந்து நின்றான். இப்ப அதுக்கு அடுத்த அத்தியாயமான அத்தியாயம் 10க்குள்ள வரும். இதுலதான் அந்த திருப்பியும் கிளாரிட்டி, மோர் அண்ட் மோர் கிளாரிட்டி கிடைக்குது அவனுக்கு. அந்த கிளாரிட்டில இருந்து திருப்பி அவன் பிராக்டிஸ் பண்றான். அந்த பிராக்டிஸ் பண்ணும்போது திருப்பி அவன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், சமாதி எக்ஸ்பீரியன்ஸ் அண்டர்கோ பண்றான். அந்த சமாதி எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து திருப்பியும் வெளியே வருவான். நல்லா புரிஞ்சுக்குங்க. அவன் இனிஷியலா கிளாரிட்டி கிடைச்சது. அதை வச்சு தனியா போய் பிராக்டிஸ் பண்ணா வெவ்வேறு விதமான அனுபவங்கள் கிடைச்சது. திருப்பியும் ஆத்மானா என்ன அப்படின்னு ஹேமலேகையோடைய ஒரு கிளாரிட்டி கொடுக்குறான், அவனுக்கு அறிவு ரீதியா கொடுக்குறா. அதுக்கு முன்னாடி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா இவள் சொன்ன முழுவதும் அவனால் படாததனால் அவனுக்கு புரிஞ்ச வரைக்கும் அவன் விசாரம் பண்ணா அதுல ஒரு அனுபவம் கிடைச்சிச்சு. இப்ப அந்த அனுபவத்துல இருந்து அவனுக்கு இன்னொரு லீடு கொடுக்குறான். இப்ப எல்கேஜி குழந்தைக்கு நீங்க 10வது சிலபஸ் கொடுக்க முடியாது. அது 9வது வந்தாதான் 10வது சிலபஸ் கொடுக்க முடியும். ஆனா 10வது ஒண்ணு இருக்குதுன்னு எல்கேஜியிலே நம்ம சொல்ல முடியும். அவன் பிராக்டிஸ் ஆரம்பிக்கும் போது ஆத்மானா என்னன்னு சொல்லிதான் பிராக்டிஸ் கொடுக்குறா. ஆனா அவனுக்கு எந்த ரிசல்ட் எதுன்னு தெரியாது. ஆனா இவன் இந்த அனுபவம் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே அவன் க்ரோ ஆயிட்டான். அவனுக்கு ஓரளவுக்கு புரியுது இது என்ன சொல்ல வராங்க, எதை நோக்கி போகுதுன்னு ஓரளவுக்கு அதை கேட்ச் பண்ணி வரும்போது அதுல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜான ஒரு விஷயத்த இன்னும் தெளிவுபடுத்துகிறாள் ஹேமலேகை. அதனால அவன் அதுல இருந்து இப்ப அடுத்த அனுபவத்துக்குள்ள உள்ள போயிருக்கிறான். இப்ப பார்ப்போம் 10வது அத்தியாயம். இந்த அத்தியாயத்தோட இந்த ஹேமலேகையோட ஸ்டோரி முடியுது. அதுல என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். வித்யா நகர வைபவம். பின் தன் பிரியையானவன் பரநிலையை அமர்ந்திருக்கிறான் என்று ஹேமலேகை பார்த்து அந்நிலையில் இருந்தும் அவனை எழும்பாமல் இருந்தான். இவன் நிர்வில்ப சமாதிக்கு போயிட்டான், அதுலயே இருக்கிறான். அவன் எந்திரிச்சு வெளியே வரல. பக்கத்துல ஹேமலேகை உட்கார்ந்து இருக்கிறான். ஆஹா, இவன் நல்ல சமாதிக்குள்ள இருக்கிறானே, என்ன பண்றதுன்னு. அதன் பிறகு ஒரு முகூர்த்தமான பிறகு அவன் உணர்ந்து எழுந்து கண்களை திறந்து தன் பிரியையும் உலகத்தையும் பார்த்தான். அவன் ஒரு முகூர்த்தம்னா 45 மினிட்ஸ், ஒரு 1 ஹவர்னு வச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் அவன் நல்ல டீப்பான நிர்விகல்ப சமாதிக்கு போயிட்டு திருப்பியும் வெளியே வரான். கண்ணை திறந்து பார்க்கறான். தன்னுடைய பிரியை இருக்கிறா, மற்றவங்க எல்லாம் சுத்தி இருக்கிறாங்க. அதனால அவனால எந்த ஒரு செயலிலும் இமீடியட்டா ஈடுபட முடியாமல் ஒரு மந்தமா அப்படியே இருக்கிறான். பின்னும் அந்நிலையிலேயே அமர்ந்து இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டவனாகி அவன் வெகு வேகமா தன் நேத்திரங்களை மூடிக்கொள்ளும் தருணத்தில், இது ஒரு நல்ல ஒரு விஷயம். அந்த அனுபவம் ரொம்ப ஸ்வீட்டா, நல்லா இனிமையா இருக்கும். எப்படி நீங்க தூங்கி எந்திரிக்கும் போது நம்ம எல்லாருக்குமே தூங்கி எந்திரிச்சு சில நேரத்தில் இன்னும் 1/2 மணி நேரம் தூங்கினா நல்லா இருக்குமே, எதுக்கு இப்பயே கண் வெளிக்கணும், அந்த தூக்கத்திலே இருக்கலாமே அப்படின்னு நம்ம எல்லாருமே காலையில எந்திரிக்கும் போது யோசிப்போம்ல. அதே போலதான் இந்த சமாதியில இருந்து ஓரளவுக்கு அவேர்னஸ், பாடி அவேர்னஸ் வந்ததுக்கு அப்புறம் இது ஏன் கம்ப்ளீட்டா பாடி அவேர்னஸ் எதுக்கு வரணும், திருப்பி அதே ஸ்பேஸ்ல இருக்கலாமேன்னு திருப்பி அதுக்குள்ளேயே போயிட முடியும். ஏன்னா அது இந்த டிரான்சிஷன் பீரியடு. இப்ப இவன் கண்ணை திறக்கிறான், பாக்குறான் சுத்தி. அட என்னத்த போய் இந்த உலகத்துல இன்ட்ராக்ட் பண்ணி என்ன இருக்கு, திருப்பி நாம அப்படியே கண்ணை மூடி உள்ளுக்குள்ளேயே அந்த ஏகாந்தமான அந்த பிளிஸ்ஃபுல் ஸ்டேட்டுக்குள்ள போலாமே, அவன் உள்ள போயிட்டான். உடனே ஹேமலேகை என்ன பண்றா, அவ ஞானியாச்சே, இவனுக்கு முழுமையான தெளிவு கொடுக்குற வரைக்கும் அவனை விட மாட்டான். என்ன பண்றான்னு பார்ப்போம். தன் நேத்திரங்களை மூடிக்கொள்ளும் தருணத்தில் தன் பிரியனை தன் கரணங்களால் அணைத்து கொண்டு அமிர்தம் போல் அழகு பொருந்திய மொழிகளுடைய ஹேமலேகை சொல்லுகிறாள். நாதா, நீங்கள் யாது தீர்மானத்தின் மேல் கண்ணை மூடிக்கொண்டீர்கள்? கண்ணை மூடினதுக்கு அப்புறம் இவ போய் அவனை கட்டிட்டு, எதுக்கு நீங்க கண்ணை மூடிட்டீங்க, எந்த எதை நினைச்சு, அதாவது என்ன உங்களுக்கு புரிஞ்சது, ஏன் இப்ப கண்ணை மூடிட்டீங்க, யாது தீர்மானம்னா என்னது, என்ன அண்டர்ஸ்டாண்டிங்ல யூ ஆர் க்ளோசிங் யுவர் ஐஸ் அப்படின்னு கேட்கிறார். அதனை திறந்தால் என்ன, கண்ணை திறந்தா என்ன, ஏன் கண்ணை மூடிட்டீங்க, கண்களை மூடுவதினாலும் மூடாது இருத்தலினாலும் உங்களுக்கு என்ன லாபம், இப்ப எனக்கு சொல்லுங்க, ஏன் கண்ணை மூடிட்டீங்க, கண்ணை திறந்தே இருக்கலாமே, திறக்காம இருக்கிறதுக்கும் மூடி இருக்கிறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கிறான்.
சொல்லுங்கள், திறந்து விட்டால் எது அடையப்படாமல் இருக்கிறது, மூடிக்கொண்டால் எதை அடையப்படுகிறது? இங்கதான் அவ கொஸ்டின் மார்க் போடுறான். சரி, கண்ணை திறந்தா எதை நீங்க மிஸ் பண்ண போறீங்க? கண்ணை மூடினா எது உங்களுக்கு கிடைக்குது? கண்ணை திறந்தா எது உங்களை விட்டு போக போகுது? ஏன்னா ஆத்மாங்கிறது கண்ணை திறந்தாலும் திறக்காவிட்டாலும், அனைத்து விவகாரங்கள் செய்தாலும் செய்யாவிட்டாலும் அது நீக்கமற எல்லா இடத்திலும் சமமா இருக்குது. இவன் என்ன பண்ணிடுறான், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்ச உடனே அந்த சமாதியில திருப்பி கண்ணை மூடி உள்ள போறான். நீங்க ஏன் உள்ள போகணும்? வெளி கண்ணை திறந்தாலும் அதுதானே இருக்குது, கண்ணை மூடினாலும் அதுதானே இருக்குது. நீங்க ஏன் கண்ணை மூடி உள்ள போறீங்கிறத அவனுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் இந்த கேள்வியை கேட்க ஆரம்பிக்கிறான். இதனை எனக்கு சொல்ல வேண்டும், உங்களுடைய நிலையை கேட்க நான் விரும்புகிறேன் என்றாள். இவ்விதம் கேட்டபோது ஏமசுடன் மதம் கொண்டு மயங்கினவன் போல சோம்பலில் அதற்கு விடை சொல்லாமல் இஷ்டமில்லாதவனாக இருந்து வெகு ஆலட்சியத்துடன் சொல்லுகிறான். பதில் சொல்லவே வராது. ஏன்னா அந்த செட்ல பேசவே தோணாது, எண்ணமே வராது, அப்படியே அமைதியா இருக்கும். எப்படி ஒரு லேசினஸ், எக்ஸ்ட்ரீம் லேசினஸ்ல ஒருத்தன் இருக்கிறதும் சமாதியிலேருந்து வெளியே வந்தவன் இருக்கிறதும் பார்க்க சிமிலரா இருக்கும், வித்தியாசமே இருக்காது. ஆனா அவன் எக்ஸ்ட்ரீம் நெகட்டிவ், எக்ஸ்ட்ரீம் பாசிட்டிவ், அவ்வளவுதான் வித்தியாசம். இவனுக்கு பேசவே வரல. ஆனா இவன் பக்கத்துல உட்காந்துட்டு கேள்வி கேட்கிறாளே, ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு இவன் பேச ஆரம்பிக்கிறான். நெடுநாளாக இல்லாதது இப்போது மிகுந்த விசிராந்தியை நான் அடைந்திருக்கின்றேன். ரொம்ப நாளா எனக்கு இல்லாத ஒரு அமைதி, ஒரு தளர்வு, ஒரு ரிலாக்ஸேஷனை நான் எனக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். துக்கம் நிறைந்த வெளி உலகத்தில் ஒருபொழுதும் எனக்கு விசிராந்தி அகப்படவில்லை. இந்த துக்கம் நிறைஞ்ச இந்த உலகத்துல எனக்கு ஒரு வாட்டி கூட எனக்கு இந்த மாதிரியான ஒரு அமைதி கிடைக்கல. ஆனா இந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸ், எனக்குள்ள அமைதி கிடைக்குது அப்படின்னு சொல்றான். ரசம் எடுக்கப்பட்ட கரும்பின் சக்கை போலும், அரைத்ததையே அரைத்து கொண்டிருக்கும் பசுக்கள் போலும் நடக்கும் இந்த வெளியுலக விவகாரம் எனக்கு போதுமானது. இந்த வெளி உலக ஆக்டிவிட்டிஸை சொல்றான். அதுல ஒண்ணுமே இல்ல. ரசம் எடுக்கப்பட்ட சக்கை போலதான் வெளி உலக செய்யக்கூடிய எல்லா விஷயமும். எப்படி பசு வாயில போட்டு அரைச்சதே அரைச்சிட்டு இருக்க மாதிரி நம்ம வெளி உலகத்துல பண்றதே பண்ணிட்டு இருக்கோம். அதுல ஒண்ணு எனக்கு எனக்கு பெரிய இது இல்லை, அது போதுமானது. பாக்கியமின்மையால் மூடனாகி இந்நாள் வரையிலும் நான் ஆத்மாவின் கண் இருக்கும் சுகத்தை அறியவில்லை. எனக்கு இத்தனை நாள் வரைக்கும் இந்த சுகத்தை நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலையே, இப்ப எனக்கு கிடைச்சிருச்சு. இந்த நாள் வரைக்கும் உலகத்திலே தானே உழண்டு கொண்டு இருக்கிறேன். தன்னிடம் இருக்கும் நிதியை தெரிந்து கொள்ளாமல் பிச்சை வாங்கி திரும்பவன் போல நான் தன்னிடம் இருக்கும் சுகாம் சுகாம்புதியை அறியாமல் துக்கங்களில் நிறைந்த விஷய சுகத்தை அடிக்கடி மேன்மையானது என்று, மின்னொளி போன்றதை ஸ்திரம் என்றும் கருதி அதனிடத்தில் அதிக பிரீத்தியினால் துக்கத்தை வெகுவாக அனுபவித்தேன். இப்ப அவரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்றாரு சமாதி, அதனால இதெல்லாம் பேசுறாரு. உலக சுகத்தை ரொம்ப துச்சமா சொல்றாரு. என்னன்னா, ஒரு மின்னல் ஒரு கீற்றுல ஒரு நேரம் பிளிங்க் ஆயிட்டு போகும். ஆனா சூரியன் எப்பொழுதும் என்ன ஆயிட்டு இருக்கும், அது பிரகாசமாகிட்டே இருக்கும். இந்த வெளி உலக சுகத்தை ஒரு மின்னல் போல, ஒரு கீற்று போல போகுது. சூரியன் எப்பொழுதும் பிரகாசிக்கிற மாதிரி இந்த ஆத்ம சுகம் எனக்குள்ள பிரகாசித்து கொண்டே இருக்குது. இந்த நிலையான சுகம் எனக்குள்ள எப்பொழுதும் இருக்கிறத விட்டுட்டு இந்த சின்ன சின்ன அற்ப சிற்றின்பத்தின் மீது இந்த உலகத்துல போய் பட்டு இத்தனை நாள் வரைக்கும் இது தெரியாம, இந்த இது புரியாம நான் என் வாழ்க்கையை வீண் பண்ணிட்டு இருந்திருக்கனே அப்படின்னு அவன் இவ்வளவு காலம் துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருந்திருக்கனேன்னு அவன் சொல்றான். இந்த உலகத்துல இருந்து எனக்கு எந்த ஒரு அமைதியும் முழுசா கிடைக்கலையே, விசிராந்தி அடையவும் இல்லை. நல்லது.